ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனியன் மீ சீரீஸான கிரேட்டஸ்ட் ஆல்கமிஸ்ட் ஆஃப் ஆல் டைம் சீசன் 1 எபிசோட் 12, அதாவது ஃபைனல் எபிசோடு தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த எபிசோடில் சில விஷயங்களை இன்டெரக்டாக தான் காமிச்சிருப்பாங்க, பட் நான் உங்களுக்கு டேரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், அப்போ தான் உங்களுக்கு கதை புரியும். அண்ட் சில விஷயங்களை மட்டும் கொஞ்சம் நீங்கள் பார்த்தே புரிஞ்சுக்கிட ட்ரை பண்ணுங்கள். சரி வாங்க, நம்ம வளவலன்னு பேசாமல் இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கிரேட் ஆல்கமிஸ்ட் ஆஃப் ஆல் டைம் சீசன் 1 எபிசோட் 12, அதாவது ஃபைனல் எபிசோடு. இப்போ நம்ம ஹீரோ அட்வென்ச்சரஸ் கில்டுக்கு போயிட்டான். லைன் ஃபேங் மெம்பர்ஸ் ஆல்ரெடி அங்கே வந்துட்டாங்க. மான்ஸ்டர் ஸ்டாம்பீட் வந்துட்டு இருக்காது. தற்க ஹை ரேங்க் அட்வென்ச்சரஸ் தேவை அப்படின்னு சொல்லி சுச்சுவேஷனை எக்ஸ்பிளைன் பண்றாங்க. ஹை ரேங்கிங் அட்வென்ச்சரஸ்ல இவங்க மட்டும் தான் அவைலபிள்ல இருக்காங்க. அது போக மூணாவது பார்ட்டியோ ஒருத்தங்க இருக்காங்க. அதுதான் கிரிம்சன் ரோஸ் அப்படின்னு சொல்லவும் பார்த்தா அந்த கிரிம்சன் ரோஸ் லீடர் அந்த இடத்துக்கு வந்து பேசுறேன். என் பேரு மெரில்டா, இதுதான் என் பார்ட்டி மெம்பர்ஸ்னு இன்ட்ரடியூஸ் பண்றேன். விங்ஸ் ஆஃப் நோலன் உங்களை பத்தியோ கேள்விப்பட்டிருக்கேன் அப்படின்னு வா சொல்றா. ஹே ரயில், நீனும் உயிரோட தான் இருக்கியா அப்படின்னு சொல்லி அவ கலாய்க்கிறா. கிங்டமோட நைட் ஸ்குவாட் கேப்டன் இந்த இடத்துக்கு வந்துருவாரு. அவர் தலைமையில நீங்க எல்லாரும் சீக்கிரம் போங்க அப்படின்னு கில் மாஸ்டர் சொல்றாரு. அக்கானியோட டைட்டனோட ப்ரொடக்ஷன்ல வீட்ல விட்டுட்டு நம்ம ஹீரோவா அவன் பார்ட்டியும் மட்டும் ஃபைட்டுக்கு போறாங்க. டஞ்சன்ல கிடைச்ச 6 காலியம்ல ரெடி பண்ண ஹோலி ஸ்வாட் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து சோஃபியா கிட்ட கொடுக்குறான். அமட்டராசு அண்ட் சுக்கியோமி இந்த 2 ஸ்வாடுக்கும் வேற வேற எஃபெக்ட் இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். எனக்கு நீங்க இது தந்ததுல சந்தோஷம் அப்படின்னு சோஃபியாவும் வாங்கிக்கிறா. நம்ம ஹீரோ கிட்டனா அந்த வில்லேஜுக்கு பக்கத்துல தான் வந்து இந்த மான்ஸ்டர் ஸ்டாம்பீட் நடக்குங்கிறதுனால உள்ளுக்குள்ள பெருசா மான்ஸ்டர் போயிருக்காது, பட் பறக்கிற மான்ஸ்டர்ஸ் மட்டும் போயிருக்கு. ஈவன் அந்த பெரிய கோட்டை சவர்லயும் அதுங்க ஏற ட்ரை பண்ணிட்டு இருக்கு. தண்டர் மேஜிக் டொர்னேடோன்னு வச்சு அந்த மான்ஸ்டர்ஸ் எல்லாத்தையும் தடுக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. மிஸ்டர் கிருமா வந்துட்டாரு, டிரா பிரிட்ஜை துறங்க அப்படின்னு சொல்லி அந்த வில்லேஜர்ஸ் நம்ம ஹீரோவை உள்ள கூட்டிட்டு வராங்க. இப்போ வில்லேஜுக்கு உள்ளுக்குள்ள இருந்த மான்ஸ்டர்ஸ் எல்லாத்தையும் அவங்க ஒரு வழியா கொண்டுட்டாங்க. இருமா மரியா ரேவா ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு வில்லேஜர்ஸ் வந்து பேசுறாங்க. அடிப்பட்டவங்களுக்கு ஹீலிங் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அவன்கிட்ட இருக்கிற போர்ஷன் எல்லாத்தையும் கொடுக்குறான். மான்ஸ்டர்ஸ் எல்லாம் திரும்ப ஃபாரஸ்ட்குள்ளேயே போயிடுச்சுங்க. மான்ஸ்டர்ஸ் இப்படி ஒத்துமையா செயல்படாது, இது எல்லாத்தையும் யாரோ கண்ட்ரோல் பண்ற மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லி அவங்க யோசிக்கிறாங்க. இந்த மான்ஸ்டர்ஸ்க்கு ஒரு லீடர் இருந்தா அது எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கும் அப்படின்னு சொல்லி இவங்க எல்லாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. எதனால இப்படி மான்ஸ்டர்ஸ் எல்லாம் நடந்துக்கணும், மான்ஸ்டர் எப்படி இவ்வளவு ஸ்ட்ராங்கா எவால்வ் ஆச்சுன்னு கேட்டு சிடோனியா ஹீரோஸை சமன் பண்ணப்போ மானா பிளக்சுவேஷன் ஏற்பட்டுச்சு, அதான் இதுக்கு காரணமா இருக்கலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இதனாலதான் லேடி நோலன் அந்த ஸ்பெல்ல ஃபர்பிடன் பண்ணி வச்சிருக்காங்களா நம்ம ஹீரோவோ புரிஞ்சுக்கிறான். இந்த மாதிரி பக்கத்து கிங்டம்ல மான்ஸ்டர் ஸ்டாம்பீட் நடக்குது அப்படின்னு சிடோனியா எம்பையருக்கும் தெரிய வருது. புதுசா கட்டின அந்த போட்டோஸோட கதை அப்ப அவ்வளவுதானா, கிங்டம் ஆஃப் பார்க்குலா இப்ப பிரச்சனையில இருக்காங்க, இது நமக்கான ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு கிங் யோசிச்சுட்டு இருந்தா. இந்த சான்ஸ் யூஸ் பண்ணி பார்க்குலாக்கு சப்போர்ட் பண்ற கிங்டமையும் நம்ம ஏன் அட்டாக் பண்ணக்கூடாது அப்படின்னு எலிசபெத் வந்து ஐடியா கொடுக்குறா. அதை எப்படி பண்றது அப்படின்னு அந்த கிங் கேட்டா, அதான் ஹீரோஸோட சப்போர்ட் இருக்கே அப்படின்னு எலிசபெத் சொல்றா. அடிப்பட்ட எல்லாருக்கும் இப்ப ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ரேயா சோஃபியா கிட்ட வந்து சாப்பாடு கொடுக்கும்போது, மாஸ்டர் இருமாவை நினைச்சதான் எனக்கு கவலையா இருக்கு, அவர்கிட்ட இருக்கிற எல்லா ஸ்டாக் போர்ஷனையும் மத்தவங்களுக்கு கொடுத்துட்டாரு. கம்பெனிக்கு போன வாரம் தான் இருந்த எல்லா போர்ஷனையும் டெலிவர் பண்ணதுனால வேற புது போர்ஷன் மேக் பண்ணல அப்படின்னு ரேவா சொல்லவும், சோஃபியா அதை பத்தி நம்ம ஹீரோட்ட கேட்டா, தேவைப்படுற இடத்துல போர்ஷன்ஸ் யூஸ் பண்ணலன்னா அப்புறம் எதுக்கு போர்ஷன் நம்ம ஹீரோ கேட்கறான். பட் உங்களுக்கும் கொஞ்சத்தை வச்சுக்கோங்க அப்படின்னு வா சொல்றா. என்னோட மானா அண்ட் ஸ்டாமினாவை நான் பார்த்து செலவு பண்றா, கவலைப்படாதன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ போறோம். நாளையும் கொஞ்சம் அக்கறை வைங்க மாஸ்டர், இருமா நான் தான் இதுக்கு ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்னு சோஃபியா யோசிக்கிறா. ரேவா, மானி, மேப்பிள் நீங்க எல்லாரும் சில்ட்ரன்ஸை ப்ரொடெக்ட் பண்ணுங்க நம்ம ஹீரோ சொல்லிட்டு மத்தவங்களை ஃபைட் பண்ண நம்ம ஹீரோ கூட்டிட்டு போறான். இந்த தடவை மான்ஸ்டர்ஸ் எல்லாம் ரிட்டர்ன் போகாம மொத்தமா எல்லாரும் சேர்ந்து ஒரே நேரத்துல அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்றாங்க. மேபி மான்ஸ்டர்ஸோ மொத்தமா அட்டாக் பண்ணதா ரெடியா இருக்குதுங்க போலன்னு சோஃபியா சொல்றா. எல்லாரும் இப்போ தூரத்துல இருந்தே மேஜிக் யூஸ் பண்ணி மொத்தமா அட்டாக் பண்றாங்க. நான் போய் சில்ட்ரன்ஸை ப்ரொடெக்ட் பண்ணுறேன் அப்படின்னு ரேவாவும் மேப்பிளோ போகிறாங்க. லெஃப்ட்டில் நான் பார்த்துக்கிட்டேன், ரைட்டில் நான் பார்த்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு அட்வென்ச்சர்ஸும் வேற வேற பக்கம் போகிறாங்க. சென்டரில் நம்ம ஹீரோ ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருக்கான். திரும்பவும் பார்த்தா மான்ஸ்டர்ஸ்லாம் ஓடி ஃபாரஸ்ட் பக்கமே திரும்ப போகுது. புதுசாக எவால்வ் ஆன ஒரு ஸ்ட்ராங்கான மான்ஸ்டர் அங்க இருக்கிற மற்ற மான்ஸ்டர்ஸ் எல்லாத்தையும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு. இதுதான் அவங்களோட லீடர் அப்படின்னு நம்ம ஹீரோ பார்க்கறான். 2 தலை வச்சுக்கிற ஒரு டிராகன் தான் அது. டைட்டனையும் கூட்டிட்டு வந்திருக்கலாமோ அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். நம்ம ஹீரோக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு சோஃபியா ரிஸ்க் எடுத்து அதை அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்கா. கடைசியில இப்போ சோஃபியா அடி வாங்கி கீழே விழுறா. அந்த கண்டிஷன்லயும் விடாம ஃபைட் பண்ணணும்னு பார்க்கணும். மேப்பல் மரியா அப்படின்னு சொல்லி மத்தவங்க எல்லாம் ஹெல்ப்புக்கு வந்திருக்காங்க. இப்போ நம்ம ஹீரோவும் சோஃபியாவும் சேர்ந்து அதை அட்டாக் பண்றாங்க. சோஃபியா அந்த ஹோலி ஸ்வாட நம்ம ஹீரோ கிட்ட கொடுக்குறா. அமட்டராசு சுக்கியோமி அப்படின்னு சொல்லி 2 ஸ்வாடோட பவரையும் சேர்த்து கம்பைன் பண்ணி நம்ம ஹீரோ அட்டாக் பண்றான். ஒரு வழியா நம்ம ஹீரோ அந்த மான்ஸ்டர் டிஸ்ட்ராய் பண்ணிட்டான். சோஃபியாவோட உடம்புல பாய்சன் இருக்கிற மாதிரி இருக்கு. நம்ம ஹீரோ போய் அவளை ஹீலிங் பண்ணுவோம். மாஸ்டர் ஃபர்ஸ்ட் உங்க உடம்ப பாருங்க அப்படின்னு வா சொல்றா. சோஃபியா கொஞ்சம் விட்டுருந்தா நீ இறந்துருப்ப, ஏன் இப்படி பண்ண அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், உங்களை ப்ரொடெக்ட் பண்ண நான் என்ன வேணா பண்ணுவேன்னு வா சொல்லுவோம். லைஃப் அவ்வளோ ஈஸியில விட்டு கொடுக்காத அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றோம். மான்ஸ்டர்ஸ் எல்லாம் திரும்ப ஓடிடுச்சுங்க. நம்ம ஹீரோ இப்போ அப்படியே மயக்கம் போட்டு விழுந்திருக்கான். இப்போ நம்ம ஹீரோ கண் முடிச்சு பாக்குறான். மத்த எல்லாரும் நம்ம ஹீரோவை சுத்தி உட்கார்ந்துருக்காங்க. சோஃபியா மட்டும் உள்ள போகாம வெளியவே தான் நின்னுட்டு இருக்கா. டேமேஜ் ஆன எல்லாத்தையும் சரி பண்ணிட்டு நம்ம ஹீரோ திரும்பவும் போல்டன்கே கிளம்புறான். இந்த கேப்ல கிங்டம் ஆஃப் சாம்டாருக்கு போய்
மற்ற 2 ஹீரோஸும் ஆளுங்களை கொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அக்கானி இல்லாமயே நம்மளால இதை பண்ண முடியும் அப்படின்னு அவனுங்க சொல்றாங்க. மான்ஸ்டர் ஸ்டாம்பீடை தடுத்துட்டு சக்சஸ் பார்ட்டி அப்படின்னு இவங்க ஒண்ணு நடத்துறாங்க. சோஃபியா மட்டும் தனியா சோகமா உட்கார்ந்துட்டு இருக்கா. அவங்களுக்கு என்னாச்சு அப்படின்னு அக்கானி விசாரிக்கிறா. மரியா நம்ம ஹீரோட்ட போயிட்டு இந்த பார்ட்டி வச்சதை எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும் தான் அப்படின்னு சோஃபியாவை காமிக்கிறா. அவங்க நம்ம ஹீரோவையே முறைச்சு பார்த்துட்டு இருக்கவோ சரி சரி போறேன்னு சோஃபியா கிட்ட நம்ம ஹீரோ போறான். மிஸ்டர் டாக்மிவே நான் முறைச்சு பார்த்திருக்கேன், நான் ரொம்ப திமிரான கேள மாறிட்டேன், நான் ரொம்ப மோசம் அப்படின்னு மரியா காமெடி பண்ணிட்டு வந்துட்டு அப்படி திட்டி பேசியிருக்க கூடாது, சாரி நம்ம ஹீரோ சொல்றான். இல்ல அன்னைக்கு என் மேலதான் தப்பு, சாரி அப்படின்னு சோஃபியா சொல்றா. நான் உங்களை ப்ரொடெக்ட் பண்ணணும்னு நினைச்சேன், அவ்வளவுதான் அப்படின்னு வா சொல்லுவோம். உன்னை சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் நீ என்ன ப்ரொடெக்ட் பண்ணணும்னு இல்ல, நம்ம 2 பேருமே ஒருத்தரை மாத்தி ஒருத்தர் நம்பி இருக்கணும், அதை தான் நான் எதிர்பார்க்கறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். நான் எப்பவுமே உங்க கூடவே இருப்பேன் அப்படின்னு சொல்லி சோஃபியா சொல்றா. இப்ப அப்படியே ஒருத்தரை மூஞ்ச ஒருத்தர் பார்த்துட்டு இருக்காங்க. நைட்டு ரெடி ஆயிடுச்சுன்னு அக்கானி குறுக்க வரவும் நல்ல மொமெண்ட்டை கருதிட்டியன் மரியா வந்து பிடிக்கிறா. அவங்க இப்படிதான் புரியாம நடந்துப்பாங்க, சாரி அப்படின்னு லோலோ சொல்றா. அக்கானே அண்ட் லோலோவை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணி இங்கே தங்க வச்சுக்கலாமான்னு கேட்கும். தாராளமா அவங்க இங்க இருக்கட்டும் அப்படின்னு காட்வின் சொல்லியிருந்தாரு. வில்லேஜ் ஆஃப் சாம்டர்ல ஆளுங்களை அந்த ஹீரோஸ் கொலை பண்ணியிருக்காங்களா அப்படின்னு சொல்லி காட்வின் சொல்றாரு. அவங்க கூடவே இருந்திருந்தா அவங்கள தடுத்திருக்கலாம்ல அப்படின்னு சொல்லி அக்கானே வருத்தப்படுவோம். இது உன் ஃபால்ட் இல்ல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். நெக்ஸ்ட் டைம் அவங்கள நான் பார்க்கும்போது பயப்படாம அவங்கள நான் தடுப்பேன் அப்படின்னு சொல்லி அக்கானே சொல்றா. இப்போ லேடி நோலனை போயிட்டு நம்ம ஹீரோ மீட் பண்றோம். ஹீரோ சமனிங்க்கு 1 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க என்ன அனுப்புனதுக்கு காரணம் இருக்குல்ல, உங்களோட பிளான் தான் என்ன அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். என்னோட ஆக்ஷன் தான் எல்லாத்தையும் முடிவு பண்ண போதுன்னு காடஸ் சொல்லவும், நான் சாதாரண ஆல்கமிஸ்ட் புதுசான விஷயங்களை கிரியேட் பண்ணதான் ஆசைப்படுறான் நம்ம ஹீரோ சொல்றான். லாஸ்ட் டைம் நீங்க கேட்ட மாதிரியே ஸ்வீட்ஸை கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு நம்ம ஹீரோ கொடுக்குறான். இருமா கஷ்டமான ஃபியூச்சர் உனக்கு இனிதான் காத்துக்கிட்டு இருக்கு, இந்த மில்காடோட ஃபியூச்சரே உன் கையில தான் இருக்கு, நான் நம்பி இருக்கேன் இருமா அப்படின்னு சொல்லி அந்த காடஸ் பாக்குறா. நம்ம ஹீரோவோட ஸ்கில்ஸும் கொஞ்சம் கொஞ்சமா இம்ப்ரூவ் ஆகிட்டே போய்கிட்டு இருக்கு. மாஸ்டர் லஞ்ச் ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவை கூப்பிடுறாங்க. இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. ஸோ இனிதான் ஃபியூச்சர்ல பெரிய பெரிய பிரச்சனைகள் வரப்போகுது. அண்ட் அந்த ஈவில் ஸ்பிரிட் வேற வந்துட்டு இருக்கு. சீசன் 2 ரிலீஸ் ஆகுறத பத்தி இப்போதைக்கு எந்த நியூஸும் இல்லை. ஒருவேளை சீசன் 2 ரிலீஸ் ஆனா கண்டிப்பா நான் அது தமிழ் டப் பண்ணி போடுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை கைஸ். இன்னொரு புது அனிமையில ஃபர்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.